ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பேசலாம் பழகலாம். நான் உங்கள் ஆர்ஜே நிர்மல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய தமிழ் சங்க இலக்கிய நூல்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த காப்பியங்கள் இருக்கக்கூடிய கதைகளை தான் ஏஐ வீடியோவாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதனுடைய தொடக்கமாக இன்றைக்கி வந்து மணிமேகலை அப்படின்ற ஸ்டோரியை தான் வந்து ஏஐ வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் டூ வாட்ச். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். டேக் கேர். மணிமேகலை என்பது மாதவி மற்றும் கோவலன் ஆகியோரின் மகளின் வாழ்க்கைக் கதையாகும். மணிமேகலை பிறப்பு. கோவலன் மற்றும் மாதவி ஆகியோருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவளுக்கு மணிமேகலை என்று பெயர் வைக்கப்படுகிறது. கோவலன் மரணித்த பிறகு மாதவி தன் வாழ்க்கையை மாற்றி புத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் தனது மகளையும் துறவற வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறாள். உதயகுமாரன் காதல். மணிமேகலை மிகவும் அழகாகவும் நற்பண்புகளுடனும் வளர்கிறாள். அவளை உதயகுமாரன் என்ற இளவரசன் காதலிக்கிறான். ஆனால் மணிமேகலை உலக இன்பங்களை விட்டு விலகி துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாள். கடவுளின் அருள். மணிமேகலையின் நல்ல எண்ணங்களைக் கண்டு மணிமேகலை தேவதை அவளுக்கு உதவுகிறாள். அவளுக்கு ஒரு அதிசய பாத்திரம் கிடைக்கிறது. அதற்குப் பெயர் அமுதசுரபி. இந்த பாத்திரத்தில் உணவு எப்போதும் குறையாது. இதன் மூலம் அவள் பசித்தவர்களுக்கு உணவு வழங்குகிறாள். உதயகுமாரன் மரணம். ஒரு நாள் உதயகுமாரன் மணிமேகலையை தேடி வருகிறான். ஆனால் சில நிகழ்வுகளால் அவன் தவறாக கொல்லப்படுகிறான். இந்த சம்பவம் மணிமேகலையின் வாழ்க்கையில் பெரிய திருப்பமாகிறது. புத்த மத போதனை. பின்னர் மணிமேகலை அரவாண அடிகள் என்பவரிடம் புத்த மதத்தின் ஞானத்தை கற்கிறாள். அவள் கருணை, அன்பு, அகிம்சை, துறவரம் இவற்றை மக்களிடம் போதிக்கிறாள். மணிமேகலை காப்பியம் சொல்லும் முக்கியமான கருத்து: மனிதன் ஆசை மற்றும் செல்வத்தை விட அன்பும் கருணையும் முக்கியம். பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய தர்மம். மணிமேகலை கதை ஒரு பெண் தனது வாழ்க்கையை அன்பு, கருணை, துறவரம் மூலம் மனிதகுல சேவைக்கு அர்ப்பணித்த கதையாகும்.